ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி ஜவ்வரிசி உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 5 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிறது, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு லெமன் பாதியாக கட் பண்ணி அதனோட ஜூஸுக்கு 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், 1 கப்பு நைலான் ஜவ்வரிசியை நைட்டே ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுக்கணும். ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பை ஊற வச்சுக்கணும். இப்போ முதல்ல இந்த பாசிப்பருப்பை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கணும். அதை எடுத்து கையில் நம்ம வச்சு மசித்து பார்க்கும்போது மசியணும். அப்போ வெந்துச்சுன்னு அர்த்தம். இதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு, ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு பொரிய விட்டுறணும். அதோட 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு, 1/2 டீஸ்பூன் உளுந்து போட்டுட்டு முந்திரியை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதோட பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிக்கணும். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த வடிகட்டின ஜவ்வரிசியை போட்டு நல்லா கிளறிக்கணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒட்டிக்கும். இப்போ அதை நம்ம நல்லா கிளறி விடணும், சைட்ஸில் ஒட்டாத அளவுக்கு. இப்போ அந்த ஜவ்வரிசி நல்லா உங்களுக்கு உபரி ஆகிட்டு வரும் உங்களுக்கு. அப்போ அந்த ஸ்டேஜில் அந்த கண்ணாடி பதத்திலேருந்து இன்னும் கொஞ்சம் நல்ல கிளாஸ் கலருக்கு அது வந்துடும். அது அப்போ நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருந்த பாசிப்பருப்பை போட்டு நல்லா கிளறிக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே அது நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு அது கூட இந்த லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுக்கணும். ஒரு ஃபுல் லெமன் ஜூஸை நம்ம புழிஞ்சு விட்டுக்கணும். இதை நல்லா கிளறிட்டு துருவி வச்சுருந்த தேங்காயை போட்டு நல்லா கிளறிக்கணும். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். இப்போ உங்களுக்கு ஜவ்வரிசி உப்புமா ரெடி. இது ஊறுகாயோடு வச்சு சாப்பிடலாம். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.